ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் 1, 5, 9 இதை திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுபஸ்தானம், மிகப்பெரிய சுபஸ்தானம். ஆனால் இந்த ஸ்தானத்தை எல்லா லக்னத்திலையும் பிறந்தவங்களும் இயக்கக்கூடாது. அப்படி இயக்குனா என்ன மாதிரி பலன் ஏற்படும், அந்த பலன்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே 1, 5, 9 இந்த இடங்கள் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தாது. இது பொதுவாக எல்லா ஜோதிடருமே சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும் இதை கேட்கும்போது. இது எப்படி எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும்? ஏன்னா இந்த 1, 5, 9 கொடுக்குற பாதிப்பு மாதிரி வேறு எந்த இடமும் ஒரு ஜாதகருக்கு கொடுக்காது. அவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்கும். மிகப்பெரிய பின்னடைவை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கறது இந்த 1, 5, 9 இடங்கள் தான். ஏன்னா இந்த 1, 5, 9 இடங்கள் எல்லா லக்னத்துக்கும் நான் சொல்ல வரல. ஒரு சில லக்னங்களுக்கு, அது எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த 1, 5, 9 பிரச்சனையாக இருக்கும், பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா 1, 5, 9ங்கிறது திரிகோணஸ்தானம். அது சுபஸ்தானம். அது மாற்று கருத்து இல்லை. அது எல்லா லக்னங்களுக்கும் சரியாக வராது. ஒரு சில லக்னங்களுக்கு அதுவே மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். இப்போ 1ஆம் இடத்து இயக்கணும், 1ஆம் இடத்தை இயக்குனா அவர் ஜாதகம் நல்லா இருப்பார். 5ஆம் இடத்தை இயக்குனா அவருடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், குலதெய்வம் அவருடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். 9ஆம் இடத்து இயக்கணும், தெய்வ அனுகூலம் இருக்கும், உயர் பதவி கிடைக்கும், கௌரவம், அந்தஸ்து, புகழ்லாம் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லா லக்னத்துக்கும் நடக்குமா? அது கிடைக்கணுங்கிறதுக்காக 1ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் எல்லா ஜாதகரும் இயக்கிடலாமா அப்படின்னா இயக்கக்கூடாது. அது இயக்குனா எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தெரியாமல் நிறைய பேர் அந்த இயக்கத்தை செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா அந்த கஷ்டங்களுக்கு நம்ம வெளியில் போய் காரணம் தேட வேண்டியதே இல்லை. அது ஜாதகம் பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். அந்த கஷ்டத்துக்கு அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகரே காரணமாக தான் இருப்பார். அதை தான் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த 1, 5, 9 எந்த அளவுக்கு நன்மை செய்தோ அதே போல் தீய பலன்களையும் கொடுத்துரும். இப்போ மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்த்தோம்னா 1, 5, 9 அது காலபுருஷ தத்துவப்படி சரியான ஒரு இது. இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்னங்களுக்கும் இந்த 1, 5, 9 சிறப்பாக இருக்கும். இந்த 1, 5, 9 அப்படிங்கிறத வரிசையிலே பார்த்தாலும் மேஷம் 1, சிம்மம் 5, 9ஆம் இடம் தனுசு, இந்த 3 லக்னங்களுக்கும் மாறி மாறி இந்த 1, 5, 9 இப்படி தான் வரும். மற்ற லக்னங்களுக்கும் ஒரு சில லக்னங்களுக்கு பாதிப்பு இருக்காது, ஒரு சில லக்னங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி எந்த லக்னங்களுக்கு இருக்குது அவங்க அந்த மாதிரி இடங்களை இயக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். இப்போ வரிசையாக நான் 12 லக்னத்துக்கும் சொல்கிறேன். இப்போ மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டால் 1ஆம் இடம் மேஷம், 5ஆம் இடம் சிம்மம், 9ஆம் இடம் தனுசு. இந்த இடத்த அவங்க இயக்குனா அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதே ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷபங்கிறது அவருக்கு லக்னம் 1ஆம் இடங்கிறது ரிஷபம், அவருக்கு 5ஆம் இடம் கன்னிராசி வரும். அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வந்துடும். அப்போ ரிஷப லக்னக்காரங்க 5ஆம் இடம் சுபஸ்தானம்னு இயக்குனா என்ன நடக்கும்? அவர் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு இப்படி தான் அவர் போயிட்டுருப்பார். ஆனால் இவர் ரிஷப லக்னத்துக்காரரு
அவர் 5ஆம் இடத்தை இயக்குவார். 5ஆம் இடத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்த ஜாதகர் அவருடைய பையனோ பொண்ணையோ அவர் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, பிஸ்னஸ்லேயோ இல்லை அவருடைய வாழ்க்கை நிலையில் எதுலையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவருக்கு எந்த வகையில் தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த 5ஆம் இடத்தை இயக்கிறதுக்கான ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 5ஆம் இடம் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, இல்லைன்னா பெரிய நோயினால் பிரச்சனை, அது பாதிப்புள்ள இருக்கிறது, இப்படி தான் இருப்பாங்க. இப்போ ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் அந்த 1, 5, 9ல் 5ஆம் இடங்கிறது கண்டிப்பாக பாதிப்பை தான் கொடுக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 1, 5, 9 பாதிப்பை கொடுக்காது. இவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. இதுக்கு அடுத்து கடக லக்னம். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள். இவங்களுக்கு லக்னங்கிறது 4ஆம் இடமாக ஒரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக வந்துடும். அப்போ அதை இயக்கலாம். இதுக்கு அடுத்து பாருங்கள் 5ஆம் இடங்கிறது 8ஆம் இடமாக வரும். இந்த 8ஆம் இடமாக வர்றதுனால 5ஆம் இடத்தை இவங்க இயக்குனாங்கன்னா கடக லக்னத்துக்காரங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. மிகப்பெரிய வெற்றியாளராக வாழ்க்கையில் மிக உயரத்தில் உச்சத்துக்கு போனவங்க ரொம்ப கீழே வந்துடுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்த மனிதர்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இந்த கடக லக்னத்துக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடைசியாக சொல்கிறேன். அது இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நான் கடைசியில் சொல்கிறேன். 5ஆம் இடத்தை கடக லக்னக்காரங்க இயக்குனா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அவங்களுக்கு 1ஆம் இடம் பாதிப்பு இல்லை. அதே போல் அவங்களுக்கு 9ஆம் இடத்தை இயக்குனாங்கன்னா விரயங்கள் அதிகமாக உண்டாகும். ஏன்னா அங்கே இயங்குறது 12ஆம் இடமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்கும். 9ஆம் இடத்தை இயக்குறாங்கன்னா நிறைய பாதிப்புகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது விரயங்கள் வந்து உண்டாகும். அந்த விரயங்கள் கூட அவங்களுக்கு வந்து சேமிப்பில் இல்லை வேலையில் தொழிலில் விரயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க 9ஆம் இடத்தை இயக்கும்போது. இந்த கடக லக்னத்துக்கு பாருங்கள் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதகத்தை தான் கொடுக்குது. இதுக்கடுத்து சிம்மத்துக்கே பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மேசம், சிம்மம், தனுசுன்ட்டு. அதில் சிம்மத்துக்கு வந்து 1, 5, 9 பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து கன்னி லக்னத்துக்கு வாங்க. கன்னி லக்னத்துக்கு வந்தோம்னா 1ஆம் இடம் அது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடமாக வந்துடும். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஏதாவது செஞ்சாருன்னா அவருக்கு பாதிப்பு கண்டிப்பாக கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் 1ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு 5, 9 இயக்கலாம். இதுக்கு அடுத்து துலாம் லக்னம். இவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1, 5, 9 பிரச்சனையான இடம் கிடையாது. இதுக்கு அடுத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9 இதில் 1ஆம் இடத்தை இயக்கிறவங்க, அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்து தன்னை முன்னிலைப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள், கண்டங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வந்துடும். தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அதே போல் அவங்க 5ஆம் இடத்தையே முன்னிலைப்படுத்தினாலும் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். 5ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு விரயஸ்தானமாக இருக்கும். அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 1, 5 வந்து சரியாக வராது. ஆனால் இவங்களுக்கு 9ஆம் இடத்தை பலப்படுத்தினாங்கன்னா, ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா, இந்த விருச்சிக லக்னக்காரங்க 1, 5 விட்டுட்டு 9 மட்டும் அவங்க பலப்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவாங்க. ஏன்னா உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாமே 9ஆம் இடம் தான் கொடுக்கும். இந்த 9ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு அது 4ஆம் இடமாக இருக்கும். 4ஆம் இடங்கிறது தான் பதவியும் சொல்லக்கூடியது, உயர்ந்த அந்தஸ்து, புகழெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த 4ஆம் இடத்துல இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடமாக அமையுது. அதனால் 9ஆம் இடத்தை விருச்சிக லக்னக்காரங்க இயக்கலாம். ஆனால்
1ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை இயக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் தனுசில் பிறந்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 1, 5, 9 இயக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேனே, மேஷம், சிம்மம், தனுசு இதுக்கு 1, 5, 9 அப்படியே மாறி தான் வரும், எந்த பிரச்சனையும் வராது. இது மகர லக்னக்காரங்களுக்கு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்க 1ஆம் இடம் பாதிப்பு கிடையாது, 5ஆம் இடம் பாதிப்பு கிடையாது. ஆனால் 9ஆம் இடத்தை இயக்குனாங்கன்னா அவங்களுக்கு கடன், வம்பு, வழக்கு, நோய், இந்த கோர்ட்டு சிக்கல், இந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மகர லக்கணக்காரங்களுக்கு 9ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வந்துடும். இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து கும்ப லக்கணக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 1, 5, 9 இயக்கலாம். இதுக்கு அடுத்து மீன லக்கணக்காரங்களுக்கு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்கும். ஏன்னா லக்னத்தை இயக்க முடியாது. இவங்களுக்கு லக்னத்தை இயக்கினா அவங்களே தனக்குள்ளே தான் விரயமாக ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்கள மீன லக்னத்தில் பிறந்தவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே விரயம் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம். 5ஆம் இடம் பிரச்சனை கிடையாது. ஆனால் 9ஆம் இடம் இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும். 9ஆம் இடத்தை இவங்க இயக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவமானம், கஷ்டம், வம்பு வழக்குகள் அப்படின்னு ரொம்ப இந்த 8ஆம் இடத்துல உள்ள அத்தனை இதையும் இயங்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதனால் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இந்த 1, 5, 9 இயக்கும்போது எந்த லக்னக்காரங்க இயக்கணும், எந்த லக்னக்காரங்க இயக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், கடக லக்கணக்காரங்க 5ஆம் இடத்தை இயக்கக்கூடாது. 5ஆம் இடத்தை இயக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு வரும் அப்படின்ட்டு. இதுக்கு கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். நிறைய கடக லக்கணக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். 5ஆம் இடம் பாதிக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால. அதே சமயத்தில் அந்த குழந்தைங்க இருக்கிறவங்க அந்த 5ஆம் இடத்தை இயக்கும்போது அது முதல் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும். அந்த குழந்தைனால தான் இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பின்னடைவெல்லாம் அவங்களுக்கு நல்ல உச்சியிலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி பாதிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கடக லக்கணத்தில் பிறந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு 5ஆம் இடமாக வர்றது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும். அந்த கடக லக்கணத்தில் பிறந்த கலைஞர் அவருடைய முதல் பையனை சினிமா அரசியலில் கொண்டு வரும்போது அதுவே அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய புத்திரரும் பாதிப்பு ஆளாயிட்டாங்க. இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கடக லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இது மிகப்பெரிய இதே அந்த 5ஆம் இடமாக இருக்கிற விருச்சிக லக்கணக்காரங்க, இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் விருச்சிக லக்கணம் தான். அவர் 1ஆம் இடத்தை இயக்க முடியாது, 5ஆம் இடத்தை இயக்க முடியாது. ஆனால் 9ஆம் இடத்தை இயக்குனாருன்னா எல்லாமே கிடைக்கும். அவர் 9ஆம் இடத்தை தான் இயக்குறாரு. தந்தையோட அத்தனை புகழையும் சொல்கிறாரு. அவருக்கு 4ஆம் இடங்கிறது பதவி, புகழ், அந்தஸ்து. அவருக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக வரும். 4ஆம் இடம் தான் பதவி, உட்கார்ற இடம், சீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டையே அவருக்கு 9ஆம் இடம் தான் கொடுத்துருக்கு. அவர் 1, 5 இயக்கலை, 9ஆம் இடத்தை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லலாம். அது நிறைய பேருக்கு ஜாதகத்தை பற்றி நம்ம வீடியோ போடும்போது கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டியது இருக்குது. சில பேருக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்காது. அதனால நான் எல்லாரையும் பேர் சொல்லி சொல்ல விரும்பலை. நிறைய பேர் இருக்காங்க. இந்த இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 1, 5, 9
பாதகமாக சாதகமாங்கிறத இந்த பதிவில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு மற்றவங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம், இந்த மாதிரி உபயோகமான வீடியோலாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.